வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். செல்வம் கிட்ட வந்து ஒரு முத்து பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வீட்டில் பெரிய பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த மீனாவோட பிஸ்னஸ் எதிரிங்களா இருப்பாங்க பாரு. அவரு கூட சேர்ந்து இந்த அம்மா வேற என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி செல்வம் கிட்ட முத்து பேசிட்டு இருக்காரு. அது இல்லாமல் நம்ம வீடை வேற கட்டோம். ஏன்னா ரவிக்கும் வீடு இருக்கு, அது இல்லாமல் மனோஜுக்கும் ரூம் இருக்கு. எங்களுக்கு மட்டும்தான் ரூம் இல்லை, நாங்கள் ஹாலில் தங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ செல்வம் சொல்றாங்க, டேய் உர்றா, நம்ம பார்த்துக்கலாம்டா, நம்ம எப்படியாச்சும் கெட்டுக்கலாம்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்றாங்க, ஆமாடா நான் அதை யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒரு கட்சிக்காரர் வராரு. வந்த உடனே என்னப்பா என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஐயோ வணக்கம் தலைவரை, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் வந்துட்டு ஒரு நாள் ஆச்சுப்பா. என்ன ஆச்சு, ஏதோ ஒரு பேசிட்டு இருக்க, ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்க, நீ இப்பெல்லாம் இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா தலைவரே, வீட்டில் ஒரே பிரச்சனை, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்னப்பா பிரச்சனை, என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரை, வீடு வேணும், ரூம் வேணும் எங்களுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே ரூம் இருக்குது, நாங்கள் மட்டும் ஹாலில் தங்குறோம். அதனால தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், எப்படியாச்சும் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஆனால் எப்படி கட்டுறதுலாம் தெரியல தலைவரை அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்பா இதில் என்னப்பா இருக்கு, உன்னோட வைஃப் வந்து நல்லா பூ கட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே, அது இல்லாமல் நீ வேற கார் ஓட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, ஆமாங்க சார், இப்போ டெக்கரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா சார், அந்த மண்டபத்துலலாம் போயிட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணுற மாதிரி அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கா. இப்போ நான் வேற டிரைவிங் ஸ்கூல் வேற ஆரம்பிச்சிருக்கேன் சார். அப்பவும் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி முத்து பேசிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாங்க, ஓ அப்படியாப்பா, நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணுமா இல்லையா, நான் என்ன சொன்னேன் முன்னாடியே, ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா என்கிட்ட வந்து சொல்லுப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, ஆமாங்க தலைவர் சொன்னீங்க, இருந்தாலும் உங்களுக்கே கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தலைவர் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ என்ன பண்ண, எனக்கு ஒரு 4 மண்டபம் இருக்குது, அதில் டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஆள் தேவை. நீ என்ன பண்ண, என்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து காமி, எனக்கு கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் மேலே கொடுக்குறதுக்கு எனக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பூ கட்டுறதுலேயும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி நீ வந்து கூட்டிகிட்டு வந்து காமி. அவங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த 4 மண்டபத்தோட டெக்கரேஷன் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு முத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நீ மேலே ரூம் மட்டும் கட்ட மாட்டேன், இந்த ஆர்டர் மட்டும் நீ எடுத்துட்டேன்னா நீ ஒரு வீடே கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் கேட்டோன்னா முத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிங்கிற தலைவரை, ரொம்ப நன்றிங்க தலைவரை, நான் நாளைக்கே கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட சொல்கிறாங்க. சரிப்பா நீ பொறுமையாக கூட்டிகிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்து வந்து மீனா கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷம். சரிங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி 2 பேருமே போய் பார்க்கறதுக்காக போகிறாங்க. போன உடனே மீனாவும் எல்லாத்தையுமே பார்த்து எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்கு, நான் அது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நம்ம தலைவரும், சரிம்மா அப்போ நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.